மாதம் வாக்குத்தத்தத்தை ஆராதனை கரெக்டாக இந்த ஓய்வு நாளிலே நமக்கு வந்திருக்கிறது. இதனால் குறைந்த வாக்குத்தத்த ஆராதனையை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14:6-14. நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். மாத வாக்குத்தத்தம் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே மை ஸ்தோத்திரம், இந்த வாக்குத்தத்தத்தை நீர் ஆசீர்வதியும். வந்தவர்களையும் பேசுகிற அடியனை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வார்த்தை பிட்டு எங்களுக்கு தாரும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நிச்சயம்னா உறுதியாக சொல்றாரு, நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம் ஒருவேளை உங்களுக்கு நிறைவேறாமல் இருக்கலாம், தாமதிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாய் முடி உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:8-18 ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாய் முடி உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. அப்போ இந்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாம் எப்படி பெற்றுக்கொண்டார் பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனம், அந்தபடியே கவனிங்கள், அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அல்லேலூயா. அப்போ கவனிங்கள், இந்த வாக்கு தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேற என்ன வேணும்? என்ன வேணும்? பொறுமையோடு காத்து. எப்படி காத்திருக்கணும்? எப்படி காத்திருக்கணும்? ஆண்டவரே 1 மாதம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, இன்னும் நிறைவேறலையேன்னு எப்படி வெறுமையாக காத்திருக்கணுமா? எப்படி காத்திருக்கணும்? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்கள் 11ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகளை பின்பற்றவர்களாயிருந்து. அப்போ இந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? என்ன இருக்கக்கூடாது? அசதி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. என்ன இருக்கக்கூடாது? அசதி. ஆமா, எல்லாம் வாக்கு தத்தத்தை தான் வந்துனே இருக்குது, ஒன்றும் நிறைவேற மாட்டுது. அல்லேலூயா. அல்லேலூயா. கிளி தோசைய மாதிரி எல்லாம் நிறைவேற மாட்டுது. அசதி இருக்கக்கூடாது. என்ன இருக்கணுமா? விசுவாசம் இருக்கணுமா? விசுவாசத்தோடு என்ன பண்ணணுமா? நீடிய பொறுமையோடு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த விசுவாசம் என்ன செய்யணும்னா, அந்த வார்த்தையை நான் நம்புகிறேன், அவரால் வரும், நிச்சயமா வரும். 2ஆம் தேதி வரும், 3ஆம் தேதி வரும், அடுத்த வாரம் வரும். நீ எதை விசுவாசிக்கிறியோ நிச்சயமாய் கர்த்தர் அதை ஆகும்படி செய்வார். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள இந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளக்குள்ள என்ன இருக்கக்கூடாதான்? அசதி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வேதம் சொல்றது, ரோமர் 12:11 சொல்றது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிரு. அல்லேலூயா. நீ ஜாக்கிரதையாய் ஜெபம் பண்ணினா, விழித்திருந்து ஜெபம் பண்ணினா, ஆண்டவர் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை உனக்கு நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நிறைவேற்றுவார். அப்ப ஜாக்கிரதை கொடுக்குன்னா ஆவியில அனலாயிரு. நீ ஆவியில அனலோ இல்லாம ஆண்டவரை மகிமையே படுத்தாம இருந்தீங்கன்னா எப்படி ஆண்டவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார்? ஆவியில அனலாயிருங்கள், கர்த்தருக்கு நீ அனலுமின்றி குளிருமின்றி இருப்பாய் என்னால் எப்படி வாக்கு தத்தம் நிறைவேறும்? அல்லேலூயா.
அப்ப ஆவியில் அனலா இருக்கணும்னா ஆவியானவர் உனக்குள்ள வாசம் பண்ணணும். ஆவியானவர் உனக்குள்ள வாசம் பண்ணணும்னா ஆவியானவருக்கு நீ கீழ்ப்படியணும். அல்லேலூயா. நீ கீழ்ப்படியலன்னா, நீ பிரியமா இல்லைன்னா ஆவியானவர் எப்படி உனக்குள்ள வாசம் பண்ணுவாரு? எப்படி உன்னை ஆவியில் அனலாக்குவாரு? அல்லேலூயா. அப்போ உன் ஆவி அனலாக்கப்படும் போது நீ ஜாக்கிரதையா இருப்பாய். அல்லேலூயா. உன் வாக்கு தத்தத்தை கர்த்தர் உனக்கு ரோமர் 4:21 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. அப்ப தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற எத்தனை சதவீதம் ஆபிரகாம் விசுவாசாரு? 100%. அல்லேலூயா. நீ 100% நம்பினா, நீ நம்பும் போது கர்த்தரை நீ மகிமைப்படுத்துவ. அல்லேலூயா. அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. அப்ப நீ நம்பும் போது நீ செய்ய வேண்டியது என்னன்னா மகிமைப்படுத்தணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அப்போ நீ மகிமைப்படுத்த நீ கர்த்தரை விசுவாசிக்கிறன்னு அர்த்தம். நீ கர்த்தரை மகிமைப்படுத்தலைன்னா உன் விசுவாசம் என்ன பண்ணுது? குறையுது. அல்லேலூயா. 19 வாசிங்க. அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எதுல பலவீனமா இருக்கிறோம்? விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறோம். உலக காரியத்துல பலமா இருக்கிறோம். அல்லேலூயா. சொன்னா கோச்சிக்கிறீங்க, எப்படி போனாலும் எங்க வழியில வந்துடுறியா? அல்லேலூயா. அதனால நான் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறோம், ஆனா உலகத்துல பலமா இருக்கிறோம். போகும்போது என்ன பலன் வருது பாரு. இந்த மாசம் ஃபுல்லா நிகழ்ச்சி இருக்க போகுது. அல்லேலூயா. 4 ஸ்டார்ட் ஆகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய உலக வேலையில, ஷாப்பிங்ல, உலக போகிற எல்லா காரியத்தில் எப்படி இருக்கிறோம்? பலமா இருக்கிறோம். ஆனா விசுவாசம் வரும்போது எப்படி ஆயிரும்? கூனி குறுகி போயிடும். அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாமோ அவன் விசுவாசத்துல வல்லவனாய் மாறினான். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நிச்சயமாய். அப்ப நிச்சயம் உறுதி. நான் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டேன்னா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. உன்னை பெருக பண்ணுவேன்னா நான் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. 3 குறிப்பை நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் ஆபிரகாமை 3 முறை உறுதிப்படுத்துறார். இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, ஆனா இது கன்ஃபார்ம் பண்றதுக்கு 3 முறை என்ன பண்றாரு? உறுதிப்படுத்துறார். இந்த 3 முறையும் ஆபிரகாம் என்ன பண்றாரு? அவருடைய பலவீனத்தை பார்க்க போறோம். அல்லேலூயா. முதல் குறிப்பு, வாக்குத்தத்தத்தை குறித்து வாய்ப்பில்லாத போது அங்கே உறுதிப்படுத்தி நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ரொம்ப பெரிய குறிப்பு. அல்லேலூயா. சரி, இங்க வாய்ப்பே இல்லை. வாய்ப்பில்லாத போது உறுதிப்படுத்தி நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். வாக்குத்தத்தத்தை குறித்து சந்தேகப்படும் போது உறுதிப்படுத்தி நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். வாக்குத்தத்தத்தை குறித்து நம்பிக்கையற்ற போது நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். 3 குறிப்போட முடிச்சிட்டா உங்களை தான் கேட்குறேன். ரொம்ப பெருசா இருக்குதுயா. 3 காரியம் பாருங்க. வாய்ப்பில்லாத போது, விசுவாசிக்கிறதுக்கு வாய்ப்பில்லாத போது உறுதிப்படுத்தி அங்க ஆசீர்வதிக்கிறார். நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பேன். 2வது, சந்தேகப்படும் போது, சந்தேகம் அங்க இல்ல, நம்பிக்கையில சந்தேகம் இருக்கும் போது உறுதிப்படுத்தி ஆசீர்வதிப்பார். நம்பிக்கை அற்று போன போது, அல்லேலூயா, இனி நம்புகிறதுக்கே ஏதும் இல்லை, நம்பிக்கை அற்று போது உறுதிப்படுத்தி ஆசீர்வதிப்பார். முதல் காரியத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே,
நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். கவனிங்கள், இந்த காரியம் நடந்த பின்பு நம்ம பைபிள் என்ன பண்ணுவோம்? எந்த காரியமோ நமக்கு என்ன பண்றது இல்லை, பைபிள் வாசிக்கிறதே பெரிய விஷயம். அதனால எந்த காரியமோ, அப்போ இந்த காரியம் முன்னாடி ஒரு காரியம் நடந்துக்குது. என்ன காரியம்? அங்க 5 ராஜாக்கள் 4 ராஜாக்களோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். யுத்தம் பண்ணும்போது இந்த 4 ராஜாக்களுடைய ராஜ்யத்தில் லோத்து, சோதோம் குமாரா பட்டணத்தில் லோத்து என்ன பண்றாரு? இருக்கிறார். இந்த 5 ராஜாக்கள் 4 ராஜாக்களை பிடிக்கிறார்கள். லோத்துவையும் சிறைப்பிடிக்கிறார்கள், அவனுக்குரியவதை சிறைப்பிடிக்கிறார்கள். கவனிங்கள், இங்கே ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்படுகிறது, அவன் வீட்டிலே 318 பேர் வளர்க்கிற வாலிப பிள்ளைகளோடு கூட எதிர்க்கிறான். அவன் எதிர்த்து சகலத்தையும் திருப்பி கொண்டு வரான். அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் குறைஞ்சது 80 வயசுக்கு மேலே இருக்கும். 80 வயசு மேலே இருக்கிற ஒரு ஆபிரகாம் ஒரு 4 ராஜாக்கள் செய்ய முடியாததை ஆபிரகாம் யுத்தம் பண்ணி ஜெயம் எடுக்கிறான். பாருங்க, அல்லேலூயா. ஒரு 80 வயசு மேலே இருக்கிற ஒரு மனிதனுக்கு யுத்தம் பண்ணக்கூடிய என்ன இருக்குது? கர்த்தர் பலனை கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ வருகிறான். வசன வாசிங்கள் 19-20 வாசிங்க. 14, 19, 20. வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுத்து உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். கவனிங்கள், இங்கே சாலமின் ராஜாவுக்கு ஆபிரகாம் என்ன கொடுத்தான்? தசம பாகம் கொடுத்தான். இங்கே தசம பாகம் கொடுக்கும்போது பார்க்கிறோம், உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். கவனிங்கள், ஏன் இதை சொல்றேன்? இங்கே நியாயப்பிரமாணம் வரல, விருத்த சேதனம் தான் ஆபிரகாமால் கொண்டு வரப்படுகிறது. ஆனால் ஆபிரகாம் என்ன கொடுக்கிறான்? தசமபாகம் கொடுக்கிறான். நீ தசமபாகம் கொடுக்கும்போது அங்க யார் கையில கர்த்தர் கொடுக்கிறாரு? சத்துருவை உன் கையில கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்ப லோத் என்ன கொடுக்கல? லோத் என்ன கொடுக்கல? தசமபாகம் கொடுக்கல. வேதம் சொல்லுது, லோத்துவை சத்துருக்கள் சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டார்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்குரியதை நீ கொடுக்கலன்னா உனக்குரிய ஆசீர்வாதத்தை யார் எடுத்துன்னு போயிடுவா? உலகத்தில் இருக்கிற தூக்கின்னு போயிடுவான். நீ இந்த மாசத்துல கையில வாங்குவ, 15ஆம் தேதி கரையான் என்ன பண்றோம்? கரையான் என்ன பண்றோம்? கரையான் தெரியுமா? அழிச்சணும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வந்திருக்கிற சபையார் எத்தனை பேர் உங்களுடைய வருமானத்தில் இன்னைக்கு ஆண்டவருக்கு தசமமாக கொடுக்குறீங்க? நான் இதை பேசணும் இல்லை, இதை பேசக்கூடாது. ஆனால் கர்த்தர் இங்கே ஆபிரகாம் கிட்ட சத்துருக்களை கையில் கொடுக்குறாரு. ஆனால் லோத்துவே சத்துரு என்ன பண்ணிட்டான்? அவனையும் அவன் மனைவியும் அவனுக்குரியவைகளை சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் உங்களுடைய வருமானத்தில் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை நீ கொடுக்காதனால சத்துரு உனக்குரிய ஆசீர்வாதத்தை சிறைப்படுத்தி கொண்டு போய்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றீங்க? ஆண்டவருக்கே கணக்கு சொல்றீங்க. அல்லேலூயா. உங்க வருமானம் என்ன தெரியும், ஆனா நீ ஆண்டவருக்கு கொடுக்கறதுல எப்படி நீ செய்யற, உண்மையா செய்யறியா? இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இங்கே ராஜா சொல்றான், இந்த எல்லாம் சொத்து வச்சுன்னு ஜனங்களுக்கு கொடு. அவன் சொல்றான், நீ என்ன பண்ணல? வசனத்தை வாசிங்கள், 22ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யம் நான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளே. ஆபிரகாமை ஐஸ்வர்யனாக்குறது யாரு? கர்த்தர். அதனாலதான் கர்த்தருக்கு அவன் தசமபாகம் கொடுக்குறான் பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு கொடுக்காமல் நீ இருப்பாய்னா திடீர்னு வந்து உன் மேல என்ன பண்ணுவான்? பிசாசு யுத்தம் பண்ணி உனக்குரியவைகளை சிறைப்படுத்தி கொண்டு போயிடுவான். நீ என்ன பண்ணுவ? ஒரு பகுதியை கொடுக்கறதுக்கு யோசிப்ப, ஆனா 10 பகுதி பிசாசு தூக்கின்னு போயிடுவான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு பங்கு கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க,
ஆனா உன்னிடத்துல 100 பங்கு பிசாசு தூக்கின்னு போறான் பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் ஆபிரகாம் சொல்றார், நீ என்னை ஐஸ்வர்யவாக்கின என்று சொல்லாத, கர்த்தரே அவனை ஐஸ்வர்யவாக்கினார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒரு சபை இல்ல, ஒரு மேய்ப்பன் இல்ல, ஆனா இங்க ஒரு ஆசாரியன். அல்லேலூயா. சாலேமின் ராஜா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க தனிப்பட்ட ஜீவியத்தில் நீ கர்த்தருக்கு கொடுக்கல, இன்னும் வஞ்சித்து வைப்பாய் என்னால் உன்னுடைய ஆசீர்வாதத்தை சத்துரு சிறைப்படுத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். நீ அந்தந்த கணக்கெல்லாம் நீ சொல்லலாம், ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு திட்டம் தெளிவுமா உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமின் தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். கவனிங்க, கர்த்தருக்கு கொடுக்கிறவனை அவன் ஏதோ ஒன்று பயப்படுறான்னு கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கர்த்தருக்கு கொடுக்கிறான், ஆனா அவனுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. என்ன பயம் தெரியுமா? எதிர்காலத்தை குறித்து பயம். ஆண்டவரே, யுத்தம் பண்ணக்கூடிய பலன் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்குது, ஆனா எனக்கு அடுத்த ஒரு இல்லையா ஆண்டவர் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை பிள்ளைக்கு மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். அல்லேலூயா. இங்குதான் கர்த்தர் அவனுக்கு என்ன பண்றாரு? மீண்டும் உறுதிப்படுத்துறார். அல்லேலூயா. அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. நீ பிள்ளை இல்லாமல் நினைச்சுக்க வேண்டாம், எனக்கு இது ஒரு ஆசீர்வாதம் இல்லையே. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆசீர்வாதம் உனக்குள்ள இருக்கணும். கர்த்தரின் ஆசீர்வாதமே அதனோடு. அப்ப இது ஆசீர்வாதம் பிள்ளைக்கு மாத்திரம் இல்ல, கர்த்தரின் ஆசீர்வாதம் உனக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் உனக்குள்ள இருக்குதா? வாங்குற சம்பளத்தில் நீ மீது எடுக்கிறியா? உன்னுடைய வருமானத்தில் நீ மீது எடுக்கிறியா? இல்ல கடனுக்கே போயிடுதா? நீங்க ஆராய்ச்சி பாருங்க. நீங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள தங்குறதா? அல்லேலூயா. ஆனா இவன் சொல்றான், எனக்கு புத்திர சந்தானம் இல்லையே. வாசிங்க 4ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்பப்பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவளை வெளியே அழைத்து, நீ வானத்து அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். கவனிங்கள், வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, 12ஆம் அதிகாரத்தில் கொடுத்துட்டாரு. இப்ப 15ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு ஆபிரகாம்? இல்லையே என்றார். அல்லேலூயா. இங்கதான் உறுதிப்படுத்துறாரு. நீ உள்ள உக்காந்து இல்லை இல்லைன்னு சொல்லாத, வெளியே வா. அல்லேலூயா. வெளியே வந்து எதை பார்க்க சொன்னாரு? வானத்தை அண்ணாந்து பார். அல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாட்டில் நீ வானத்தை அண்ணாந்து பார்த்தா என்ன பார்க்கிற? நட்சத்திரத்தை பார்க்கிற. அன்று சொன்னது என்ன கூடுமானால் என்ன இவனுமே. இப்ப புதிய ஏற்பாட்டில் வாங்க, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55 வாசிங்க. அப்போஸ்தலர் 7:55. பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு போதும். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் இங்க ஸ்தேவான் எப்படி பார்க்கிறார்? வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாரு? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. அல்லேலூயா. நான் சொல்றேன், நீ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வானத்தை அண்ணாந்து பார்ப்பேயானால் அங்க யார் இருக்கிறா? ஆவியானவர். தேவனுடைய மகிமையும் தேவன் வலது பாரிசத்தில் இயேசு நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உன் பக்கத்துல நிற்கிறத நீ பார்க்க முடியும். எப்ப முடியும்? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது. அல்லேலூயா. இதுவரைக்கும் நீ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாம வந்ததும் போற, வராததுமா போற, இன்னும் பக்கத்துல இயேசு இருக்கிறத நீ பார்க்கறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள் 54ஆம் வசனம். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். கவனிங்க, நீ ஆசீர்வதிக்கப்படுகிறத, ஆமென், உன்னை சுற்றில இருக்கிற உன்னை பல்ல கடிக்கிற கூட்டம் இருக்குது. ஆனா உன்னை ஆண்டவர் என்ன பண்ண? வானத்தை அண்ணாந்து பார்க்க சொல்றாரு. அல்லேலூயா. நீ பல்ல கடிக்கிற கூட்டத்தையும்
உனக்கு எதிராக இருக்கிற பிரச்சனையை நீ பார்க்க வேண்டாம். உன் கண்ணை நீ வானத்தை அண்ணாந்து பார்த்தீங்கன்னா இயேசு பக்கத்தில் நிற்கிறார். 56ஆம் வசனம் வாசிங்க. அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அல்லேலூயா. கவனிங்கள், இங்கு அவன் வானத்தை அண்ணாந்து பார்த்தா ஸ்தேவான். அவனுக்கு எதிராக பல்ல கடிக்கிறாங்க, அடிக்க வர்றாங்க. ஆனா நீ பரிசுத்த ஆவியினால் வானத்தை அண்ணாந்து பார்த்தினா இயேசு பக்கத்தில் நிற்கிறார். அல்லேலூயா. இயேசு பக்கத்தில் நிற்கிறார்னா என்ன தெரியுமா? உன்னை கனப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாய்ப்பில்லை, என் வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு வாய்ப்பில்லைன்னு இயேசு என் பக்கத்தில் இல்லைன்னு நினைக்கிற. ஆனா ஆண்டவர் அண்ணாந்து பார்க்க சொல்றாரு. நீ வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உனக்கு வாய்ப்பு இருக்காது. நீ வெளியே வா, தேவ சமூகத்துல வா, வானத்தை அண்ணாந்து பாரு, அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் திறக்கிறார். அல்லேலூயா. நீ தேவ சமூகத்தில் அண்ணாந்து பார், நீ ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி பார், உனக்கு இருக்கிற அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் திறக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசியுங்கள் லூக்கா 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது அவர் அந்த 4 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்கள் முன் வைக்கும்படி சீசர்களிடத்தில் கொடுத்தார். கவனிங்கள், இது எப்படி இத்தனை பேர் கொடுக்க முடியும்? அல்லேலூயா. இது எப்படி ஆகும்? வாய்ப்பில்லை. 5000 பேர் வந்திருக்கிறாங்க. 5 அப்ப 2 மீனை ஆண்டவர் என்ன பண்ணாரு? அண்ணாந்து பார்த்தார், ஸ்தோத்திரம் பண்ணாரு. வேதம் சொல்லுகிறது எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வாய்ப்பில்லாத போது கர்த்தர் அங்க என்ன பண்றாரு? ஒரு அதிசயத்தை செய்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பக்கத்துல நின்று என்ன பண்றாரு? ஆமென், உன்னை திருப்தியாய் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகார் வனாந்தரத்தில் அழுது கொண்டிருக்கிறாள். அவள் அண்ணாந்து பார்த்தால் வேதம் சொல்லுகிறது அங்கே கர்த்தர் ஒரு துறவை காண செய்தார். அல்லேலூயா. நீ உள்ள இருக்கிற, வீட்டுக்குள்ள இருக்கிற, உன்னால அண்ணாந்து பார்க்க முடியல. நீ தேவ சமூகத்தில் வந்தினா கர்த்தர் உன்னை மேல பார்க்க வைக்கிறார். நீ மேலானவை நோக்கி பார்க்க வைக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் வாய்ப்பில்லாத இடத்துல அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். 2வது காரியம், வாசியுங்கள் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 18, 19 வாசிங்க. ஆதியாகமம் 17. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். கவனிங்கள், வாக்கு தத்தத்தை குறித்து சந்தேகப்படும் போது அங்க என்ன பண்றாரு? உறுதியாக்கி நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இங்கே ஆபிரகாம் ஈசாக்குக்கு என்ன இல்ல? என்ன இல்ல? பிள்ளை இல்ல. ஆனா இங்க பேர் வைக்கிறார் ஆபிரகாமுக்கு. என்ன பேரு? இனி ஆபிராம் இல்லாமல் ஆபிரகாம். அப்ப ஆபிரகாம்னா என்ன? ஜாதிகளுக்கு நீ தகப்பன். அப்ப சாராய் இனி சாரா இல்ல, சாராள். நீ ஜாதிகளுக்கு தாய். யோசிச்சு பாருங்க, அங்க பிள்ளை இல்ல, ஆனா ஆண்டவர் ஜாதிகளுக்கு தகப்பன் சொல்றாரு, ஜாதிகளுக்கு தாயின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க 17ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதுள்ளவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு. கவனிங்கள், பிறக்குமோ சந்தேகம் இருக்குது. அல்லேலூயா. இப்போ இந்த சந்தேகத்தோடு ஆபிரகாம் எதுக்கு விண்ணப்பம் பண்ணல? ஈசாக்குக்காக விண்ணப்பம் பண்ணல. இப்போ விண்ணப்பம் யாருக்கு மாறிச்சு? இஸ்மவேலுக்கு மாறிச்சு. வாசியுங்கள் 18ஆம் வசனம் வாசிங்க. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். இப்போ ஆபிரகாம் கேட்ட விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரா? இஸ்மவேலுக்கு பதில் கொடுத்தாரு, ஈசாக்கு கொடுத்தாரு. நீ சந்தேகத்தோட என்ன பண்ணாத, கேள்வியை திருப்பாத. அல்லேலூயா. உன் சந்தேகத்துல நான் என்ன பண்றேன்? அல்லேலூயா. உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய்
குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசா என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு என் உடன்படிக்கை அவனுக்கும் அவன் பின்வரும் சந்ததிக்கு நித்திய யோசிச்சு பாருங்க. அங்க பேரை வைக்கிறார், ஜாதிகளுக்கு தகப்பன் சொல்றாரு. அவர் சொல்றாரு பிள்ளை பிறக்குமோ, மனைவிக்கு நடக்குமா. ஆண்டவர் அதை பார்க்கல. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய நிச்சயமா உன் குமாரன் ஈசாக்கு என்று பெறுவாய், அவன் சந்ததியோட உடன்படிக்கை பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் எங்க போயிட்டாரு? சந்ததியோட உடன்படிக்கை பண்ண போயிட்டார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிற இப்ப ஆசீர்வாதம் இல்லைன்றோம், ஆண்டவர் 1000 வருஷத்துக்கு பின்னாடி சொல்றாரு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு தூர பார்வை, நமக்கு கிட்ட பார்வை. இப்போ இல்லையா ஆண்டவரே, இந்த மாசம் 10,000 ரூபாய் இல்லையா ஆண்டவர்? ஆண்டவர் சொல்றாரு 1000. அல்லேலூயா. 4 தலைமுறைக்கு நான் நடத்துவேன், உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். நீ இப்ப இருக்குதுக்கே நீ முன்ன என்ன பண்ணுகிற? இஸ்மவேலை பார்த்துனுங்கிற. இஸ்மவேல் அவனை ஆசீர்வதிப்பேன், ஆனால் நான் ஈசாக்கோடு அவன் சந்ததியோடு உடன்படிக்கை பண்ணுவேன். அல்லேலூயா. என் ஆண்டவர் பாருங்க, அங்க ஒண்ணும் இல்லை, நடக்கல. ஆனா ஜாதிகளுக்கு தகப்பன் சொல்றாரு. ஆபிரகாம் ரொம்ப தலை சொரிஞ்சிருப்பாரு பாருங்க. அல்லேலூயா. இப்ப நீங்களே தலை சொரிய மாதிரி தான் இருக்குது. நிச்சயமா இவனை ஆசீர்வதிப்பேன், பெருக பெருக. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ஆபிரகாம் மாத்திரம்தான். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் சந்ததியாக உன்னோட உடன்படிக்கை பண்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னோட பண்றாரு. என் வார்த்தை வெறுமையாய் திரும்புவதில்லை, அந்த வார்த்தை கிரியை செய்யும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, சந்தேகத்தோட இருக்கிறார் ஆண்டவர். இஸ்மவேல் உமக்கு முன்பாக அவன் பிழைப்பான், ஆனா ஈசாக்கு அதோட பிழைப்பான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. கவனிங்க, இங்க ஆண்டவர் சொன்னார் ஈசாக்கோடு அவன் சந்ததியோடும் உடன்படிக்கை பண்ணுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இஸ்ரவேல் ஜனங்க எத்தனை வருஷம் இருக்கிறாங்க? 430 வருஷம். அவங்க பெருமூச்சை கேட்டு கர்த்தர் உடன்படிக்கை பண்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம், சரி நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உடன்படிக்கை பண்ணுகிறார். வேதம் சொல்லுது மோசேவை என்ன பண்றாரு? அழைத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. மோசேயை அழைத்து கொண்டு வர. மோசே எங்க இருக்கிறாரு? ஆடு மேய்ச்சு இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆடு மேய்ச்சு கொண்டு தன் உடன்படிக்கை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஆபிரகாம் ஈசாக்கு பிள்ளை பிறக்குமோ, எங்க வாழ்க்கையில ஒரு ராஜாக்கள் எழும்புவார்களா? ஆண்டவர் சந்ததியில ராஜாக்கள் எழும்புவார்கள். அல்லேலூயா. நீ இப்ப இருக்கிற பலவீனத்தை பார்க்காத, உன் சந்ததிக்குள்ள கர்த்தர் பலப்படுத்த போகிறார். உன் பிள்ளைகளுக்குள்ள அவர் பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா மோசே அழைக்கிறாரு. அழைச்சு நீ பார்வனுக்கு முன்னாடி போ, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஏன்னா நான் பண்ணுகிற உடன்படிக்கையில இதுவரைக்கும் செய்யப்படாத காரியத்தை செய்ய போறேன். வாசிங்கள் யாத்திராகமம் 34:10. யாத்திராகமம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமியெங்கும் எந்த ஜாதிகள் இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. நான் உடன்படிக்கை பண்ணுவேன், எந்த ஜாதி இடத்தில் செய்யாத அதிசயத்தை உன் நடுவில் செய்வேன். அல்லேலூயா. நான் உன்னோடு இருந்து என் செய்கைகளை காண்பார்கள். அல்லேலூயா. நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் ஒரு ஈசாக்கு கேட்டுக்கு போராடினாரு. கர்த்தர் சந்ததியில எந்த ஜாதி இடத்துல செய்யப்படாத அதிசயத்தை உன் நடுவில் செய்யும். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு யுத்தம் மறந்து போச்சு, ரதம் என்ன தெரியல. ஆனா கர்த்தர் கூட இருந்து
ரதங்களையும் குதிரைகளையும் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போக செய்தார். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், நீ சும்மா இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை பார்க்கிற சத்துருக்கு முன்னாடி கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தர போறாரு. அல்லேலூயா. நீ சந்தேகப்படுற ஆசீர்வாதத்தை கொடுத்து, ஆனா ஆண்டவர் அங்க உறுதிப்படுத்துறாரு. அல்லேலூயா. நிச்சயமா ஈசாக்கிடத்துல உடன்படிக்கை பண்ணுவேன், அவன் சந்ததியோட உடன்படிக்கை பண்ணுவேன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? அல்லேலூயா. பாருங்க, ரெண்டாவது சந்திக்கிறாரு. சொல்ல, பிள்ளை பெறுமோ, என் மனைவிக்கு நடக்குமோ, இஸ்மவேல் பிழைப்பானாக. நீ ஏன் உன்னோட ரெண்டாவது கேள்விக்கு போற? முதல் கேள்விக்கு என்ன பதில் தர? முதல் கேள்விக்கு பதில் தர. அல்லேலூயா. என் ஆண்டவர் எல்லா ஜெபத்துக்கு விண்ணப்பத்துக்கு பதில் தருவார். அவரால கூடாத காரியம் அவரால முடியும். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரு. உன்னை எதுக்கு அழைச்சு வந்தாரு? உன்னை இங்க கொண்டு வந்தாரு. அவர் வாக்கு தத்தத்தை உனக்கு நிறைவேற்றுவார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், உன் பிள்ளைகளை கட்டுவேன், நான் எழும்ப பண்ணுவேன். ராஜாக்கள் எழும்புவார்கள், அதிகாரிகள் எழும்புவார்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் எழும்ப பண்ணுவாரு. ஆபிரகாமோடு இருந்து தேவன் உன் கூட இருக்கிறாரு. உன் குடும்பத்தில் கர்த்தர் அதிசயத்தை செய்ய போறார். எந்த ஜாதி இடத்தில் செய்யாதது செய்ய போறாரு. அவர் செய்கைகளை காண்பார்கள். நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் பிரமிக்க வைக்கிறார் ஆபிரகாம. நீ ஏன் சந்தேகப்படுற? சில நேரத்தில் உனக்கு வாக்கு தத்துவத்துக்கு நிறைவேறது சில சந்தேகம் வருது பாரு, சில குழப்பம் வருது பாரு. நீ குழப்பத்தையே பார்க்காத, சந்தேகத்தை பார்க்காத, உன்னை உறுதிப்படுத்துற கர்த்தரை பாரு. உன்னை உறுதிப்படுத்துற கர்த்தரை பாரு. அல்லேலூயா. ஆண்டவர் நீ நம்பாத வரைக்கும் உன்னை உறுதிப்படுத்துவார். நீ கேட்குறீங்களா? கேட்குறீங்களா? ஆண்டவர்கிட்ட நீ கேட்டு பாரு. ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பீங்களா? இவ்வளோ கடை இருக்குது, இவ்வளோ போராட்டம் இருக்குது, இவ்வளோ பலவீனம் இருக்குது. ஆண்டவர் சொல்ற, நிச்சயமா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஆணிதரமா சொன்னார்னா அவர் சொன்னது நடக்கும். ஆமென். அவர் சொல்லாகும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒன்றுமில்லாத இடத்துல இருந்து உன் ஆண்டவர் என்ன பண்றாரு? பெயர் சொல்லி அழைக்கிறார்ல. அல்லேலூயா. நான் உன்னை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறேன், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் அல்லேலூயா நான் உனக்கு கொடுப்பேன்டாரு. வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு தருவேன். விசுவாசிக்கிறீங்களா? உன் ஆசீர்வாதம் மறைஞ்சிருக்குது, என் ஆண்டவர் எடுத்து கொடுப்பாரு. அல்லேலூயா. லாபானுக்கே அவன் ஆசீர்வாதம் மறைஞ்சிருந்தது, ஆனா யாக்கோபு போய் கர்த்தர் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாரு. ஆசீர்வாதம் உன் மேல இருந்தா, ஆசீர்வாதம் உன் மேல இருந்தா, மறைஞ்சிருக்கிற ஆசீர்வாதத்தெல்லாம் கர்த்தர் எல்லாம் வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. நீ ஆண்டவரை மறந்துட்டீனா இருக்கிற ஆசீர்வாதத்தை ஒழிச்சு வச்சிருவார். அல்லேலூயா. நீ கர்த்தரை தேடலனா, கர்த்தரை மகிமைப்படுத்தலைன்னா, சர்ச்சுக்கு லேட்டா வந்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை ஒழிச்சு வச்சிருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ கர்த்தரை தேடினா, கர்த்தருக்குரிய கனத்தை செலுத்தினா, ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் அந்தகார பொக்கிஷங்களையும் உன் பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறார், உன் சந்ததி கொடுக்க போறாரு. கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? எங்க கொடுத்தாரு? தெரியலையா? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் பஞ்ச தேசத்தில் 100% கொடுத்தாரு. கொடுக்க முடியுமா? என் ஆண்டவர் 100% கொடுப்பாரு. அவருக்கு 10%, நம்ம 1% கொடுக்கறதுக்கு என்ன பண்றோம்? கொடுக்கலாமா வேணாமா? 100 ரூபாய்க்கு 10 ரூபா குத்தலாம், 1000 ரூபாய்க்கு 100 ரூபா குத்தலாம், 10,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய்க்கு. என் ஆண்டவர் சொல்ற 100% நான் உனக்கு கொடுக்குறேன். நீ 1% கொடுக்குறது யோசனை இருக்கிற, என் ஆண்டவர் 100% உனக்கு கொடுக்குறாரு. கர்த்தருக்கு நீ கொடுத்து பார்,
பஞ்ச தேசத்துல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேசத்துல பஞ்சம் இருந்தது, ஈசாக்கு இடத்துல பஞ்சம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. மூணாவது காரியத்தை, வாக்குத்தத்தத்தை குறித்து நம்பிக்கையற்ற போது உறுதிப்படுத்தி நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 18:1. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து. அல்லேலூயா. இதுவரைக்கும் 2 குறிப்பு பேச வச்சிட்டார். அல்லேலூயா. மூணாவது குறிப்பு பேசி முடிச்சிருவேன். அல்லேலூயா. பகலின் உஷ்ண வேலை. என்ன மணி வேலை? இப்பவே உஷ்ணமாக தான் இருக்குதுயா. என்ன மணி வேலை? 12 மணியா? 12 மணியா? டைம் ஏறினே இருக்குது. 12லேருந்து 2 மணி, 2லேருந்து பகலின் உஷ்ணமான வேளையில் தேவ பிரசன்னத்தில் ஆபிரகாம் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் வாசிங்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 10:3. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில், கவனிங்கள், பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டார். அப்ப நீங்க யூதர் முறைப்படி 6 மணி நேரம் கூட்டிக்கணும். 9ஓட ஒரு 6 கூட்டினா எவ்வளவு? 15. 9 மணிலேருந்து ஒரு 6 மணி நேரம் கூட்டிங்கன்னா பாருங்க. இவன் நீங்க பார்க்கறத பார்த்தா எனக்கு நான் தப்பா சொல்றேன். 3 மணி. அல்லேலூயா. பகலின் 3 மணி. இங்க கொர்நேலியு என்ன பண்ணுகிறாரு? ஜெபம் பண்ணின்னு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அங்க தூதன் சொல்றான், உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் எனக்கு நினைப்பூட்டுதலாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பகலின் குளிர்ச்சியான வேளையில் கர்த்தர் உலாவிக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. அங்க தேவ பிரசன்னம், அந்த பகலின் உஷ்ணத்தில் தேவ பிரசன்னத்தில் இங்க ஆபிரகாம் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவ பிரசன்னம் இருப்பாயினால் தேவ தரிசனம் அங்க உண்டாகும். அல்லேலூயா. நீங்க பகலின் உஷ்ண வேளையில தேவன் உலாவுகிற இடத்துல, நம்ம சொல்றோம் காலையில உலாவுறார், கரெக்ட். ஆனா சாயங்காலத்துல கர்த்தர் உலாவுகிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிரசன்னத்துல உங்க கூடாரத்துல நீங்க இருப்பீங்கன்னா கர்த்தர் அங்க தரிசனத்தை காட்டுவார். அல்லேலூயா. நீங்க 3வது முறை ஆபிரகாமுக்கு என்ன பண்றாரு? வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்துறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆபிரகாம் கூடாரத்தின் வாசல்ல வீண் கதை பேசினில்ல, தேவ பிரசன்னத்தில் இருக்கிறார். அன்பான தேவ சபையே, ஏன் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான்? தேவ பிரசன்னத்தில் தேவ தரிசனத்தை பார்த்தான். 2வது வாசிங்க. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரைமட்டம் குனிந்து. கவனிங்கள், அங்க 3 புருஷர் வந்தார்கள். 3 புருஷர்கள் அங்க யாரு? கர்த்தர் வந்திருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவ பிரசன்னத்தில் நீ இருப்பாயினால் கர்த்தர் உன் வீட்டுக்கு வருவதை நீ அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நீ தேவ பிரசன்னத்துக்கு தூரமா இருப்பாயினால் கர்த்தர் உன் வீட்டுக்கு ஆசீர்வதிக்க வருவாரு. ஆனா அது நீ பாத்திரமா இல்லைன்னா திரும்பி போயிடுவாரு. அல்லேலூயா. உங்கள் வீடு பாத்திரமா இருந்தால் கூறின சமாதானம் உன் வீட்டுக்குள்ள இருக்கும். நீ பாத்திரமா இல்லைன்னா அந்த சமாதானம் திரும்பி போயிடும். அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணாருங்க? வயசு என்ன ஆபிரகாமுக்கு? என்ன இருக்கு வயசு? அல்லேலூயா. எனக்கே வயசு மறந்து போச்சியா? அப்பப்ப வயசை கேட்குறீங்க, டைமை கேட்குறீங்க. அல்லேலூயா. 99 வயசுல மனுஷன் என்ன பண்றாரு? ஓடுறாரு. எங்க ஓடுறாரு? மந்தையில் ஓடுறாரு. அல்லேலூயா. உங்க வீட்டுக்கு வந்தா ஓடுவீங்க, நீங்க தான் எங்கன ஓடிடுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பதான் பாஸ்டர் ஐயா போனாரு, இப்பதான் சிஸ்டர் போனார். அல்லேலூயா. ஆனா ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா
ஓடி போய் என்ன சொல்றாரு வாசிங்கள், 4ஆம் வசனம் வாசிங்க. கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியிலே சாய்ந்து கொண்டிருங்கள். ஆபிரகாமின் வீடு கர்த்தருக்கு இளைப்பாறுகிற வீடா மாறிச்சு. அல்லேலூயா. கர்த்தர் உன் வீட்டுல இளைப்பாறுனார்னா கர்த்தர் ஆசீர்வாதம் வீட்டுல இருக்க போகுது. இல்லையா இளைப்பாறுதல் இல்லையா, இளைப்பாறுதல் இல்லைன்னா தான் சர்ச்சுக்கு ஓடி வர. வீட்டுல ஒரே போராட்டையா, தடப்புடலா சத்தம் கேக்குதியா, நிம்மதியே இல்லையா. அல்லேலூயா. நிம்மதியே இல்லைன்னா எப்படி ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள வரும்? அல்லேலூயா. ஆபிரகாம் தன் வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னத்தில் இருந்தான். தேவ பிரசன்னம் வீட்டுக்குள்ள வரணும். நீ தேவ ஆலயத்தில் வரும்போது தேவ பிரசன்னம் உனக்குள்ள வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் பார்த்தீங்கன்னா சீக்கிரமா போய் என்ன பண்ணா, வேலைக்காரரை சொல்லி சாப்பாடு செஞ்சான். இப்போ முச்சிட்டு சில பேர் போவீங்க, சாப்பாடு எத்தனை மணி ஆகும்? 4 மணிக்கு ஆகும். அல்லேலூயா. சில பேருக்கு எல்லாமே இருக்கும் சமையல் செய்யறதுக்கு, ஆனால் பேசி பேசி என்ன வருது, வீட்டில் பாப்பாரு வீட்டுக்காரு எப்படா சாப்பாடு 1 மணிக்கு கொடுப்பாங்கன்னு. அல்லேலூயா. சர்ச்சுக்கு தானே போயிட்டு வந்தேன், இப்போ தானே வாங்கிட்டு வந்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாம் டிலேவே பண்ணல, உடனே ரெடி பண்ணாரு பாருங்க. ஏன்னா கர்த்தர் வீட்டு விட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. என் கர்த்தர் என் வீட்டுக்குள்ள வந்துட்டாருன்னா ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் 9ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ குடாரத்தில் இருக்கிறாள் என்றான். சாராள் அம்மா எங்க இருக்கிறாங்க? ஆபிரகாம் எங்க இருக்கிறாரு? நீ கூடாரத்தில் இருந்தினா, கர்த்தர் வரும்போது கூடாரத்தில் இருந்தினா கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். கூடாரம் என்பது சபை. சபையில் நீ பாருங்க, போனாட்டி சுனாமி எங்க வந்தது? எப்போ வந்தது? ஞாயிற்றுக்கிழமை வந்தது. நீ கூடாரத்தில் இருந்தா தப்பிச்ச. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ப்ரோக்ராம் போயிட்ட ஆசீர்வாதம் போச்சு, என்ன இருக்காது, பாதுகாப்பு போயிடும். ஆனா இங்க கர்த்தர் கேட்கிறாரு, சாராள் எங்கே? கூடாரத்தில் இருக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமா உன்னத்துக்கு திரும்பி வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் குடார வாசல் இதை கேட்டுக் கொண்டிருந்தாள். கவனிங்க, இங்கே ஆண்டவர் சாப்பிட்டு என்ன சொல்றார்? உற்பத்தி காலகட்டத்தில் நிச்சயமாய் ஒரு பிள்ளைய என்ன பண்ணுவேன்? பெற்றுக்கொள்ளுவேன். இப்ப சாராள் என்ன சொன்னாங்க? என்ன பண்ணாங்க? சிரிச்சாங்க. இப்ப அவங்க சிரிச்சு தப்பா தப்பு இல்லையா? தப்பா தப்பு இல்லையா? வாசிங்கள் 11ஆம் வசனம் வாசிங்க. ஆபிரகாமுக்கு சாராளும் வயது சென்று முதிர் வயதிகளாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. கவனிங்கள், ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்னுச்சு. சமுதாயம் சொல்லுது, டாக்டர் சொல்றாங்க நின்னுச்சு. அல்லேலூயா. சரீரத்தில் உறுப்பு நிற்கும், என் கர்த்தர் நிற்க மாட்டாரு. நின்று போன உறுப்புக்குள்ளே ஜீவனை கொடுக்க வல்லமை உள்ளவர். நீ ஏன் கவலைப்படுற? இந்த பலவீனம் வந்துச்சு, என் பிள்ளையோட எதிர்காலம் என்ன ஆகும்? ஆமென். உறுப்பை கொடுத்த ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்ததை நிறைவேற்ற மாட்டாரா? அல்லேலூயா. அவ சொல்றா, எப்படி நடக்கும்? நின்னுச்ச. டாக்டர் சொல்லுவான் இனி சந்ததி வராது, ஆண்டவர் சொல்ல சந்ததி வரும். நீ டாக்டரை நம்பினா ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது, பரலோக டாக்டரை பார்த்தீங்கன்னா நீ ஆசீர்வாதத்தை பார்ப்ப. இந்த சரீர உறுப்புக்குள்ளே முடிஞ்சு போன உறுப்பு நம்பிக்கை இல்லாத போது என் ஆண்டவர் அங்க நம்பிக்கை வைக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில நம்பிக்கை முடிஞ்சிச்சு நினைக்கிறியா? அந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீங்க வாசிங்கள் 14ஆம் வசனம். 13ல இருந்து வாசிங்க. 13, 14. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்துக்கு திரும்பி வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். கவனிங்க, இந்த சரீரம் இன்னைக்கு நல்லா இருக்கு, நாளைக்கு மாறிடும். ஆனா ஆண்டவர் மாற மாட்டார். நரம்புகளையும் உறுப்புகளையும் உண்டாக்கின தேவன். மருத்துவ சொல்ல உன்னால் நடக்க முடியாது, உன்னால உயிர் வாழ முடியாது, நீ பிழைக்க முடியாது, உன்னால் சந்ததி வராது. என் ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றார்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ?
அல்லேலூயா. ஆண்டவரால கூடாத காரியம் ஒண்ணு இல்லை. அதனாலதான் இங்க அதை நினைச்சாரு. புதிய ஏற்பாட்டில் எங்க வச்சாரு? லூக்கா 1:37-36 எலிசபெத்துக்கு கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. ஏன் மனுஷனால கூடாது, தேவனால எல்லாம் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, நகைத்தால், சாரால் நகைத்தால் இது நடக்காது, இந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. நகைக்கிறத பார்க்க மாட்டாரு, என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. 12 வயசுள்ள மகள் போராடி கொண்டிருக்கிறாள். எவரு வரும்? ஆண்டவரே, என் மகள் போராடி கொண்டிருக்கிறாள். போராடி கொண்டு போது மரிச்சிட்டான். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? என்ன சொன்னாரு? பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. இயேசு வீட்டுக்கு போறாரு. சொந்தக்கார ஜனங்கள்லாம் நகைக்கிறான். அல்லேலூயா. நகைச்சவங்களை பார்த்துட்டு போயிட்டாரா? நகைச்சவங்களை வெளியே அனுப்பிச்சிட்டாரு. வீட்டுக்குள்ள போய் மரித்திருக்கிற மகளை உயிரோடு எழுப்பினார். மரித்திருக்கிற உன் வீட்டுக்குள்ள கர்த்தர் உயிரோடு எழுப்ப போறார். மரித்திருக்கிற உன்னுடைய காரியங்களை உயிரோடு எழுப்ப போகிறார். உன்னுடைய ஆசீர்வாதங்கள் மரித்திருக்கிறத உயிரோடு எழுப்ப போறாரு. உன்னுடைய நன்மையை, கிடப்புல போட்டிருக்கிற நன்மையை கர்த்தர் உயிரோடு எழுப்ப போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சமாரிய ஸ்திரீ பாருங்க, இயேசுவிடத்தில் வர பிள்ளை பிசாசுட போராட்டம். இப்ப இயேசு என்ன சொல்றாரு? இயேசு என்ன சொல்றாரு? பிள்ளையின் அப்பத்தை நாய் குட்டிகளுக்கு போடுவது நல்லதா என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அவ என்ன சொன்னா? மேஜிலிருந்து விழும் நாய் தின்னுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உன்னுடைய பெரிய விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். எப்பா, டேபிள் மேல வச்ச வார்த்தையை விசுவாசிக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஆனா கீழே விடுகிறத நீ விசுவாசிக்கிறப்ப உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் பெரியது. அல்லேலூயா. இன்னைக்கு ஊட்டி விடுற இடத்துல வார்த்தை விசுவாசிக்க முடியல. ஆனால் இந்த வார்த்தையை கூர்ந்து கவனிக்கிறீங்க பார், இது விசுவாசிக்கிற பார், உங்க காரியத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க பாத்தீங்கன்னா அவ நகைத்தாள். எல்லாமே முடிஞ்சிச்சு, சரீரம் செத்துச்சுமா. சரீரம் சாகலாம், இயேசு சாகல. அவர் கல்லறையில இல்ல, அவர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் உன் பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் உடைக்கப்பட்ட எலும்புகளை கூட கர்த்தர் உயிரடைய செய்கிறார். நம்பிக்கை அற்று போய் நீங்க வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு இயேசு சொல்லுகிறார், முடிந்து போன உன் வாழ்க்கையில கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். இனி எனக்கு நம்பிக்கையே இல்லை, இந்த ஆசீர்வாதம் வரணும் நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உன் நம்பிக்கை அற்று போன இந்த இடத்துல நிச்சயமா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. உங்க வேலையில பெருமைப்படுத்த போறார், ஊழியத்தில் பெருமைப்படுத்த போறார். நான் உன்னோடு இருக்க போகிறேன். அல்லேலூயா. மெல்ல கண்களை மூடி முறை கர்த்தர் அவர்களோடு இடைப்படுகிறார். 3 முறை அவருடைய வார்த்தையை நம்ம பார்த்தோம். இது நடக்குமா? எனக்கு இல்லையே, என்னுடைய நின்னு போயிடுச்சே. ஆண்டவர் சொல்றார், நிச்சயமா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். சூழ்நிலை உனக்கு எதிராக இருக்கலாம், சரீரம் உனக்கு எதிராக இருக்கலாம், உன்னுடைய காரியங்கள் எல்லாமே நம்புவதற்கு ஏதுவில்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் முழு நிச்சயமாய் நம்பினான். கர்த்தர் அவன் விசுவாசித்ததுபடியே அவன் விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினான். இன்னைக்கு அது ஆபிரகாமுக்கு மாத்திரம் இல்லை, உங்களுக்கு ஆண்டவர் இது வைத்திருக்கிறார். இன்னைக்கு சில வேளை இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறும்படியாக சில தடுமாற்றம் உங்களுக்கு இருக்கலாம். என் வாழ்க்கையில இவ்வளோ தடைகள் வருகிறது, இவ்வளோ போராட்டம் வருகிறது, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமா? ஆனால் நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குவார். உன் பிள்ளைகளை கர்த்தர் சந்ததியோடு உடன்படிக்கை பண்ணுவார். அவர் மறந்து போகிற தேவன் அல்ல, அவர் கரத்தினால் உங்களை தாங்குவார். அல்லேலூயா. கர்த்தர்
உனக்குள்ள எல்லா பயத்தை நீக்கி உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ கொடுத்த வாக்கு தத்தத்தை நாங்கள் உரிமை பாராட்டுகிறோம் அப்பா. அதை முழு நிச்சயமாய் நம்புகிறோம். வந்த ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த விசுவாசத்தின்படியே அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.